தம்பி விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, 2ஆம் ஆண்டு தொடக்க விழா வச்சிருக்காரு. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். தம்பி செஞ்ச ஒரே ஒரு சங்கடமான ஒரு செய்தி சொல்லித்தாகணும், அது யாரும் சொல்லல, நான் தான் சொல்றேன். தம்பி பிரசாந்த் கிஷோர் கொடுத்துருக்காரு பாருங்க. இவர் ஆறு எதிர்ப்பு. பிரசாந்த் கிஷோர் யாரு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இல்ல பிரசாந்த் கிஷோரே என்ன சொல்றாருன்னா, நான் ஐடியா கொடுக்க தேவையில்லை விஜய்க்கு, அவருக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கு அப்படின்றாரு. தள்ள உட்காந்து அரைக்கிறான் மூலம் அண்ணா திமுக. இந்த பாவப்பட்ட மக்களும் பாவம் 500 ரூபாய் வாங்குறது, அப்புறம் 6 மாசத்துல கத்துறது, ஐயோ அடிக்கிறானே, அங்கேயோ அடிக்கிறானே. 300 கோடி காசு கொடுத்துட்டு போறேன். அவனை எங்க பாக்குறது? உன்னை எங்க வச்சு நான் பாக்குறது? நடிகனா பாக்குறதா, தம்பியா பாக்குறதா, தலைவனா பாக்குறதா? தம்பி ரொம்ப குழப்பமா இருக்காரு. எனக்கு அதுதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. எனக்கு என்னன்னா, ஸ்டாலின் தான் வர்றாரு, இப்ப போட சொல்ல பாப்பேன், கொண்டு அடிச்சு உன்னெல்லாம் பல தேடிட்டு இருக்கான், எவன் ஐடியா கொடுத்தாங்க இவனுக்கு அப்படின்னு பாத்தீங்களா? அப்ப என்ன சொல்றேன்னா, திடீர்னு ராத்திரி திருநாம அந்த அதிகாரத்தை எங்கிட்ட, தமிழோட அதிகாரத்தை திருடிக்கிட்டு வாழ்ற உங்களுக்கு ஏன் இருந்தாக்க, இந்த மண்ணை நேசி இந்த மண்ணில் பிறந்த பிள்ளை எங்களுக்கு எப்படி இருக்கோம் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு என்ன வரலாறு இருக்கு? ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு பெரிய வரலாறு இருக்கு. என்ன ஐயா அயோத்தியாசா பண்ணிற காலத்துல இருந்து, ரெட்டமலை சீனிவாசன் காலத்துல இருந்து வரிசையா போயிட்டு இருப்போம். என்ன பெரிய நீண்ட வரலாறு இருக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க எங்க அதிகாரத்தை பிடிங்க ஆளும் போது, அது எத்தனை வருஷம்? 75 வருஷமா ஆள்றீங்க. தள்ள உட்காந்து அரைக்கிறான் மூலம் அண்ணா திமுக. இந்த பாவப்பட்ட மக்களும் பாவம் 500 ரூபாய் வாங்குறது, அப்புறம் 6 மாசத்துல கத்துறது, ஐயோ அடிக்கிறானே, அங்கேயோ அடிக்கிறானே. இந்த 1000 ரூபாய் கொடுக்குறான், 3 பங்கு வெளியேற்றிட்டான். தெரியுதா? என்ன இது அறிக்கையில் இருக்கா? யார கேட்டாங்களா? அப்புறம் பசு விட்டுங்கிறது, அப்புறம் ஓசி பசுங்கிறது, சாதி ஒழிப்புங்கிறது, அப்புறம் நீ தலித்தானே பார்த்துருப்பீங்க. எல்லாம் அமைச்சர் பெருமக்கள் தான். இப்ப ஒரு மானங்கட்ட ஆட்சி ஆடுறது. நாங்க என்ன சொல்றோம், எப்பா முடிஞ்சு போச்சு, இது கடைசியா ஒரு புண்ணியமா போட்டோம், ஓடாம போ. எங்க மண், என் மக்கள், என் மலை, என் காடு, எனக்கான வாழிகள், எனக்கான வேளாண்மை, நாங்க பார்த்துறோம். போப்பா, ஏன்பா சுத்தமா சொல்ற? என்ன இப்ப அந்த நீட்டை கொண்டு வந்து யாரு? காங்கிரஸ். கையெழுத்து போட்டவாரு நீ தானே. ஹைட்ரோ கொண்டு வந்து யாரு? காங்கிரஸ். கையெழுத்து போட்டது யாரு? நீ தானே. நீட்டா கொண்டு வந்து யாரு? காங்கிரஸ். கையெழுத்து போட்டதாரு? நீ தானே. ஜிஎஸ்டிக்கு நீங்க தானே. எல்லாம் அயோக்கியத்தனது நீங்க தானே. அப்புறம் கோவம் வருதா இல்லையா? போப்பான்னு சொன்னா அடங்க மாட்டாங்க, ஒரே அடம். இப்ப அதுக்கு ஆப்பு சீமான். அப்ப திராவிடத்தை வீழ்த்த வேண்டிய தமிழ் தேசியம் ஆடணும். அப்ப தமிழ் தேசியம் தூக்கினா அண்ணன் சீமான் நிக்கிறாரு. அப்ப பயம் வருது. அப்ப சீமானை வீழ்த்த வேண்டாம், அட்ரா போஸ்ட கெட்டுறான். இவங்க போஸ்ட் ஓட்டுறான். எங்க அண்ணன் போய் தென்காசி நிக்கிறா பாத்தீங்களா? மலையை பாதுகாக்க கண்டன ஆர்ப்பாட்டம் தென்காசி மாநகரில் பார்த்துருப்பீங்க, நீங்களா பார்த்துருப்பீங்க. அப்ப மக்கள் தெரியுமில்ல, இவன் பிகாலி பைய, இவன் கிறுக்கு பைய, லூசு பைய, இவன் அந்த ஆளை கெடுக்கிறதுக்கு ஒட்டுறான். மக்களுக்கே புரியுது, நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தங்கச்சி இப்பெல்லாம் கையில ஓடணும். நீ போயிட்டு டிவி தொட்டலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கையை தொட்டினா செய்தி. அப்ப இந்த மாதிரிலாம் பண்ணா இந்த நாட்டை மிக 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 கேவலமான ஒரு நாடா மாத்துறது தமிழ்நாட்டை இந்த திமுக தான். இந்த திமுக அரசு இன்னும் இருக்கிறது 9 மாசம் தான் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க அப்புறப்படுத்தி போயிடுங்க ஐயா, கொஞ்சம் தயவு பண்ணுங்க. நீங்க சம்பாதிச்சிட்டீங்க, உங்கள்கிட்ட பணம் காசு இல்லாம இல்ல, இம்மா வச்சுட்டு மகராசனா வாழுங்க, எங்களை ஆள விடுங்க. நீங்க குறுக்க நிற்க ஓடினாக்க நாங்க வெல்லணும். வெல்ல வைக்க முடியல, நாங்க சொல்லவா வேண்டாம். நாங்க வெல்லணும், உறுதியா வெல்லணும். நீ குறுக்க கெடுத்துட்டு இருந்த சொல்ல மாட்டோம். இவ்வளவுதான். அடுத்து போங்க. இன்னொன்னு கேட்டு தம்பி விஜய் பற்றி கேட்டீங்க, அது நல்ல கேள்வி. ஒரு சுருப்பா சொல்லி முடிச்சிடுறேன். தம்பி விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, 2ஆம் ஆண்டு தொடக்க விழா வச்சிருக்காரு. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். தம்பி செஞ்ச ஒரே ஒரு சங்கடமான ஒரு செய்தி சொல்லித்தாகணும், அது யாரும் சொல்லல, நான் தான் சொல்றேன். தம்பி பிரசாந்த் கிஷோர் கொடுத்துருக்காரு பாருங்க. இவர் ஆறு எதிர்ப்பு. பிரசாந்த் கிஷோர் யாரு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவர் திமுக வெள்ள வச்சாருங்க, அவர் வந்து பிஜேபி வெள்ள வச்சாரு. பிரசாந்த் கிஷோர் தான் வெள்ள வச்சாரு. அவர் வென்றாரா? டெபாசிட் எடுத்துட்டாரு. அது பெரிய காமெடி. பிரசாத் இப்ப உனக்கு மூளை இல்லை, இப்ப பிரசாந்த் கிஷோர் ஐடியா கொடுத்தாரு, நீங்க வென்று வந்துட்டீங்க. அப்ப தலைவரா இருந்து மக்கள் ஒன்ன பாடுவானா, பிரசாந்த் கிஷோர் பாடுவானா? இல்ல பிரசாந்த் கிஷோரே என்ன சொல்றாருன்னா, நான் ஐடியா கொடுக்க தேவையில்லை விஜய்க்கு, அவருக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கு அப்படின்றாரு. பிரசாந்த் கிஷோருக்கு விஜய் மேல பிரசாந்த் விஜயோட மச்சன் அவரு
சொல்லுங்க பாப்பா. இல்ல ஒரு அரசியல்னு வரும்பொழுது அந்த களத்துல இருக்கவங்க எல்லாரும் சந்திக்க வேண்டியதானே. நீ எவ்வளவோ அரசியல் ஆளுமைகள் இருக்கு. எங்க ஐயா நல்ல கண்ணு இருக்கிறாங்க பாருங்க. அவரை தாண்டி இங்க அரசியலாலும் கிடையாது. தங்கச்சி நீ புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நான் எங்க அண்ணன் சொல்லுவேன், நீங்க எல்லாம் இல்ல உங்க அண்ணன் பெருசா நீங்க உயர்த்தி சொல்லுவீங்க. என் அண்ணன் செந்தமன் சீமானை தாண்டி அரசியல் ஆளுமை ஒருத்தம் கிடையாதுங்க. என்ன அதை நான் சொன்னோம்னா ஒரு கட்சிக்காரரு அவன் அண்ணன் தூக்கி பேச சொல்லுவீங்க. நல்ல கண்ணு இருக்காங்க. பெரிய 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 ஆளுமைகள் ஐபிஎஸ் இருக்காங்க. ஐயா இறையன்பு இருக்காங்க. தெரியுமில்ல உங்களுக்கு? என்ன அப்ப இப்படிப்பட்ட ஆளுமைகள்லாம் விட்டுட்டு நீ போற 300 கோடி காசை கொடுத்துட்டு போற. அவனை அவனை எங்க பாக்குறது? உன்னை எங்க வச்சு நான் பாக்குறது? நடிகனா பாக்குறதா, தம்பியா பாக்குறதா, தலைவனா பாக்குறதா? தம்பி ரொம்ப குழப்பமா இருக்காரு. எனக்கு அதுதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. எனக்கு என்னன்னா நாங்களே இந்த திராவிட பணிகள்கிட்ட ரொம்ப சிரமப்படுறோம். என்ன நாங்க அடிக்கிறதும் அவன் ஓடுறதும், அவன் அடிக்கிறதும் நாங்க ஓடுறதும், அவன் சிறைப்பட்டதும் கதறி கத்துறதும், அதுக்கப்புறம் நாங்க பொருள் எடுக்கிறதும், அவன் வழக்கு போடுறதும், இப்படி போயிட்டு இருக்கு 13 வருஷம். நீ தாங்குவியா? நீ எத்தனை கோடி தான் வச்சிருப்ப சொல்லு பார்ப்போம். பணம் ஆகாது ராஜா. மக்களோட போய் நெருக்கம் போ. மக்கள் பிரச்சனை குரல் கொடுன்னு சொல்றோம். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்றேன், என் தம்பி நான் பேசிட்டு இருக்கேன். நான் இல்லைன்னா பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்க தம்பி அவருங்க. இப்ப அவரு ஒரு பிரசாந்த் கிஷோர் இருந்தாக்க நான் வேற மாதிரி பேசி விட்டுருவேன். இது என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் சொந்தக்காரன்ற முறையில் நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப பிரசாந்த் கிஷோர் இப்போ உனக்கு மூளை இல்லை, அப்போ உனக்கு மூளை கிடையாது. தம்பி ஆதாஜ் உனக்கு மூளை கிடையாது. அங்கேருந்து கூட்டின்னு வர ஏன்னா அவன் மூளையை செயல்படாது தானே இருந்தால அந்த வாட்ச் சொன்னா பார்த்தீங்களா? நான் இல்லை அவர் தான் ஒரு உதிரி இல்லை. நிறைய கேட்குறாரு. இல்லைங்க அவங்க 8% இருந்தாலும் உதிரி தாங்க. அப்ப இப்போ நாங்கெல்லாம் உதிரி. நீ அவ்வளோ பெரிய ஆளு, அவ்வளோ பெரிய அப்பாட்ட கட்டுறீன்னு நீ காசுக்கு மாறிக்க வந்த பையதானே பிரசாந்த் கிஷோர் ஐயா. நீ மூலக்காரன் தான் ஓவரில். என்ன திமுக பணம் கொடுத்தா அவன்கிட்ட மூளை கிடையாது எங்களுக்கே தெரியும். திமுக பணம் தான் நீ வந்த. இப்போ நீ ஒரு பாட்டு போட்டு கொடுத்தல, ஸ்டாலின் தான் வர்றாரு இப்போ போட சொல்ல பார்ப்பேன். கொண்டு அடிச்சு செஞ்சிருவான். உன்னெல்லாம் பல தேடிட்டு இருக்கான். எவன்டா ஐடியா கொடுத்தாங்க இவனுக்கு அப்படின்னு பார்த்தீங்களா? அப்போ என்ன சொல்றேன்னா பிரசாந்த் கிஷோர் தப்பு இல்லை, பிரசாந்த் கிஷோர் கூட்டணி பத்தி தம்பி அது தப்புன்னு சொல்ல வரேன். அது போல இனி வரும் காலங்கள்ல மக்களோடு சேர்ந்து பண்ணி தம்பி அதான் சொல்ல வர கருத்து. அது அவருக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன அவருக்கும் புரியல. ஐயா குஷியானதுக்கும் புரிய மாட்டேங்குது. ஐயா தம்பி ஆதவஜனா போயிருக்காரு. என்ன அவர்லாம் பெரிய ஐயா லாட்டரி டிக்கெட்ல கொள்ளையடிச்ச பணம் பெரிய பெரிய கோடீஸ்வரர் எஸ்எஸ் முயற்சி ஓனர் தான் அவர். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஆளுமையா இருக்காரு அவர்லாம். நிறைய பணம் சேர்ந்து போச்சுன்னா கொஞ்சம் முறையை செலவு பண்ணி இந்த பிக்கெல்லாம் காலி பண்ணுங்க. எங்கள்கிட்ட பணம் இல்லையா? உங்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்காவது ஒரு 10ல் 2% வச்சுக்குவேன். சும்மா பாதம் பண்ணிடுவோம். நாங்களாம் அண்ணன் காட்சி என்ன இருந்தாலும் எங்கள் அண்ணன் குரலுக்கு மதிப்பு கொடுத்தாங்களா ஓடுறோம், களத்தில் நிற்கிறோம், தொடர்ச்சியாக பயணிக்கிறோம். என்ன பாருங்களேன், தமிழக அரசு வரலாற்றிலே இது வரைக்கும் திராவிட மாடல் தண்ணி குடிக்கல. நான் திருட மட்டும்தான் திணறாரு. நேற்று பேர் கூப்பிடுறாரு, ஐயா வந்துருங்க ஐயா, எல்லா கட்சியும் வந்துருச்சுங்கய்யா, அனைத்து கட்சிக்கிட்டும். நீ போப்பா ஓரம் பாப்பா, நீ என்ன கூப்பிட்டு இருக்க? எங்க பதில் கூப்பிடுறாங்களே, நீ ஏதோ கத்திட்டு போடா, எங்களுக்கு தெரியும். நம்ம அப்படி போறோம். அப்ப இப்படி ஒரு ஆளுமே நாங்க வந்துட்டு இருக்கோம். நீ குறுக்க ஓடிட்டு இருக்க. ஒண்ணு சேர்ந்து வா, இல்ல தள்ளி போய் நில்லு. நீ குறுக்க ஓடுறது பெரிய சங்கடமா இருக்கு எங்களுக்கு. இன்னும் என்ன நிலைப்பாடு தான் வச்சிருக்கேன்னு தெரியல. இப்ப நீ ஒரு நிலைப்பாட்டில் வந்தா நம்ம ஆதரவு கொடுத்தோம். அப்புறம் தமிழ் தேசியம் திராவிடமா 2 கண்ணுன்னு சொன்னேன். அது நல்ல கண்ணா நல்ல கண்ணா இல்லை கண்டிப்பா கண்ணா தெரியல. சரி உனக்கு பிடிச்சிட்டு நீ போறப்பா, நான் உனக்கு எடுக்கல. ஏன்னா உனக்கு பணம் இருக்குது. எங்களுக்கு கிடைச்ச தகவலின்படி நீங்க வந்து கார்பரேட்டோடைய கைக்கூலி தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. படம் நடிச்சா தம்பிக்கு வந்து 250 கோடிங்க. இப்போ இங்க வந்து எலெக்ஷன் நின்றுட்டாருன்னா தம்பிக்கு 2500 கோடி. அது தெரியும். நம்ம அப்ப கார்பரேட்டுக்கு நம்ம வந்து போகாத ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னாக்க எதுலையுமே காசு வாங்காத ஒரு கட்சி தெளிவா இருக்குன்னு சொன்னா நாமக்கல் கட்சி மட்டும்தான். தம்பி அப்படி காசு இப்போ வந்தாக்க அவரோட வாழ்த்துக்கள் தான். அவரு பணம் பார்க்க வந்திருக்காரு. இது இந்த மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஓ தம்பி இப்படிப்பட்ட தம்பியா, அவர் டைலருக்குன்னா சினிமா தாங்க பார்க்க முடியும், நடைமுறை செட் ஆகாதுங்க. இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னாக்கா தம்பி விஜய் வந்து 100 ரூபாய் அடிப்பாரு. என்ன அடிப்பாரா? தெம்பா நடந்து போறா? அது வேற, சினிமா வேற, இது வேற. ஏன்னா அப்படி மக்கள் பார்க்குறாங்க. அதெல்லாம் நிறைய மாற்றிக்கணும்.